மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். சென்னையை அடுத்த நெற்குன்றத்தில் பள்ளிகள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரவாயல் தொகுதி எம்எல்ஏ ரேவந்த் சரண் தேர்தல் வாக்குறுதிப்படி மக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றாமல் ஜனநாயகன் திரைப்படம் பார்ப்பதில் கவனம் செலுத்தியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா குற்றம் சாட்டினார். மதுரவாயல் தொகுதிக்கு உட்பட்ட 145வது மாமன்ற கவுன்சிலர் பகுதிக்கு உட்பட்ட 466வது டாஸ்மாக் கடை, அதாவது சட்டத்துக்கு விதிகளுக்கு உட்பட்டு ஒரு டாஸ்மாக் கடை அமைக்கணும்னா அதற்குன்னு எவ்வளவு டிஸ்டன்ஸ் என்ன மாதிரி வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகளுக்கு மீறி பள்ளிக்கூடத்திற்கு அருகில், அதே மாதிரி ஆலயத்திற்கு அருகில், மசூதிக்கு அருகில், பஸ் ஸ்டாப்புக்கு அருகில் ஒரு இடையூறாக இருக்கின்றது இன்னைக்காக இந்த ஆட்சிக்கு அப்புறம் ஏற்பட்டதில்லை. அமைக்கும் பொழுதிலிருந்து மாமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் சத்யநாதன் அவர்கள் இதுக்காக தொடர்ச்சியாக மறுப்பு தெரிவித்து போராட்டத்தை கையெடுத்து வைக்கும் பொழுது அன்றைக்கு அதிகாரிகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த பிப்ரவரி மாதம் தேர்தலுக்கு முன்னாடி அன்னைக்கு கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில அன்னைக்கு உள்ள பெண்கள், பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தை நிப்பாட்டிட்டு போனாங்க. இப்ப இந்த ஆட்சிக்கு பொறுப்புக்கு வந்தோம். சட்டமன்ற உறுப்பினர் ஓட்டு கேட்கும் பொழுது தன்னோட வாக்குறுதியா இந்த கடை மூடப்படும் சொல்லிட்டோம். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலைங்கிற காரணத்துக்காக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று மாவட்ட செயலாளரிடம் நம்முடைய கவுன்சிலர் சகோதரர் சொன்னதுக்கு அப்புறமா பொதுச் செயலாளர் வழிகாட்டுதல்படி இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது சம்பந்தமா டிவிக்கு தொகுதி எம்எல்ஏ இன்ஸ்டால ஒரு பதிவு போட்டிருக்காரு. இந்த ஆர்ப்பாட்ட அறிவிப்பு வந்தது ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே அறிவிப்பு வந்துருச்சு. மாமன்றத்திலையும் நம்ம மாமன்ற உறுப்பினர் கடந்த மாமன்றத்துக்கு முன்னாடி ஒரு மாத காலத்திற்கு முன்பாகவே அவர் அமர்ந்து பார்த்த அந்த மாமன்றத்திலேயே நம்ம கவுன்சிலர் சகோதரர் சொன்னதுக்கு அப்புறமும் அவர் எந்த நடவடிக்கை எடுக்கல. இதுக்கு சிஎம் வரைக்கும் போக வேண்டியது இல்லை. இங்க டாஸ்மாக் டிஎம் கொண்டு போய் இவர் லெட்டர் பேட்லயே கொடுத்துட்டா, லெட்டர் பேட்ல எழுதி இந்த கடையை மூடப்பட வேண்டும் அப்படிங்கறது சொன்னா அவங்க உடனடியாக அதிகாரிகள் மட்டத்திலேயே இது முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு அதிமுக ஆர்ப்பாட்டம் வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்குதான் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி அவர் தியேட்டர்ல நிறைய பேர் முக்கியஸ்தர்கள் செலிபிரிட்டி எல்லாம் அவர் வர வச்சு எல்லாம் பண்ணி அதுல இருந்து முடிஞ்சு இப்பதான் அவர் ஓய்வு பெற்றாரா பெறலையான்னு தெரியல. இன்னைக்கு இதை பார்த்த உடனேயே ஆர்ப்பாட்டம் வந்த உடனே இன்னைக்கு இன்ஸ்டால போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு அவர் இதுல மாநகராட்சி கூட்டத்துல சொல்லும் பொழுதே எடுத்திருக்கலாம், நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அதனால அதிமுகவில் அவர் இன்னைக்கு இன்ஸ்டால போட்டிருக்காரு. என்ன நடவடிக்கை எடுக்கிறாருன்னு பொறுத்து இருப்பார். இந்த வார்டு கவுன்சிலர் தொடர்ந்து இந்த மதுக்கடை எதிராக முன்னெடுப்பு நடத்தினாரு. இப்ப இவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணிருக்கீங்க, இது வெற்றி பெறலாம். அடுத்த கட்டமா உங்களோட உண்ணாவிரதம் இருக்கும். நாங்க மக்களுக்கு இடையூறு எதுவும் செய்ய மாட்டோம். உண்ணாவிரதம் இருக்கும். கடை வாசல்லே உட்கார்ந்து மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.